நியூயார்க் மாகாணத்தில் போலீஸ் அதிகாரி உட்பட 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தின் மான்ஹாட்டனில் 44 மாடி கொண்ட வணிக வளாகம் ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கி குண்டுகள் துளைக்காத உடை அணிந்து வந்து சரமாரியாக துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி உட்பட 5 பேர் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட நபர் நெவாடாவை சேர்ந்த ஷான் டமுரா என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஹாங்காங் சந்தையில் 5 பேரை சுட்டுக் கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்ட மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் உள்ள பிரபலமான ஓட்டோர் கோர் சந்தையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் கொல்லப்பட்டனர். காவல்துறையின் கூற்றுப்படி அடையாளம் தெரியாத ஒருவர் சந்தையில் 4 பாதுகாப்பு ஊழியர்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட 5 பேரை சுட்டுக் கொன்றார். பின்னர் அவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். சந்தையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதும் மக்கள் தப்பியோடும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. மேலும் துப்பாக்கி வைத்திருந்த ஒருவர் வாகன நிறுத்துமிடத்தின் வழியாக ஓடும் காட்சியும் வெளியாகியுள்ளது. கொலை சம்பவங்கள் தனிப்பட்ட தகராறு காரணமாக நடத்தப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்ட கேரளத்தை சேர்ந்த 2 கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சத்தீஸ்கரில் 2 கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் தாங்கள் பின்பற்றும் மத நம்பிக்கைக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இது அநீதி. பாஜக RSS ஆட்சியில் சிறுபான்மையினர் திட்டமிட்டு துன்புறுத்தப்படுகின்றனர் என்பதை இது காட்டுகிறது. மத சுதந்திரம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமை என்று தெரிவித்தார். மேலும் கைது செய்யப்பட்ட கன்னியாஸ்திரிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பாஜக ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினர் திட்டமிட்டு துன்புறுத்தப்படுவதாக காட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தியதாக ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஸ்காட்லாந்தில் உள்ள தனது இல்லத்திற்கு சென்றார். அங்கு அவரை இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தன்னுடைய மனைவி விக்டோரியாவுடன் சென்று சந்தித்தார். அப்போது இஸ்ரேல் தாக்குதல் நீடித்து வருவதால் காசாவில் நிலவும் உணவு தட்டுப்பாட்டை போக்க அமெரிக்க முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கெய்ர் ஸ்டார்மர் கேட்டுக் கொண்டார். இருவரும் சேர்ந்து நிருபர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது இந்தியா பாகிஸ்தான் சண்டை உட்பட 6 பெரிய போர்களை தான் நிறுத்தியிருப்பதாக ட்ரம்ப் கூறினார். தான் தலையிடாவிட்டால் இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையிட்டுக் கொண்டுதான் இருக்கும் என்று அவர் மீண்டும் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கியில் உள்ள ஒரு கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 2 பக்தர்கள் உயிரிழந்தனர். பாராபங்கியின் ஹைதர்கர் பகுதியில் அமைந்துள்ள அவனாஷ்வேர் கோயிலில் ஸ்வர்ண புனித மாதத்தையொட்டி நேற்று தரிசனத்திற்காக ஏராளமான பக்தர்கள் திரண்டிருந்தனர். அப்போது குரங்குகள் சேதப்படுத்தியதால் அருந்து கிடந்த ஒரு மின்சார கம்பி அங்கிருந்த தகர கொட்டையை மீது விழுந்தது. இதனால் மின்சாரம் பரவியதால் பக்தர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டு கோயில் வளாகத்தில் பெரும் கூட்ட நெரிசலுக்கு வழிவகுத்தது. கூட்ட நெரிசல் சிக்கி 2 பேர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 5 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக அதிகாரிகள் கூறினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.